மன அமைதி வேணுமா, ரிலாக்ஸேஷன் வேணுமா, ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகணுமா, தியானம் பண்ணுங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தியானத்தினுடைய சைடு எஃபெக்ட்ஸ். அதாவது தியானம் செய்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன்கள். உண்மையிலேயே தியானம் அப்படிங்கிறத நாம் செய்யும்போது நமக்கு இதை விட மிக உயர்ந்த நிலை கிடைக்கும். அதுக்காக தான் தியானம் அப்படிங்கிறத செய்கிறோம். ஆனால் தியானம் செய்கிறதுனால இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னாலும் மன அமைதியை பெறுவதற்காக அல்லது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் இதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மூச்சு காற்றை கவனிக்கிற மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ஆகட்டும், ஆனாபானா அல்லது விபாசனா இது மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரிலாக்ஸேஷனுக்காகவே, மன அமைதிக்காகவே, நம்ம மனசோட ஒருமுகப்பாட்டை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே சில டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் ஒரு 2 விதமான ஈஸியான டெக்னிக்கை இந்த வீடியோ மூலமாக உங்கள் கூட நான் இப்போ பகிர்ந்துக்க போகிறேன். இந்த 2 விஷயங்கள் என்னோட ஃபேவரட்ஸ். இன்றைக்கி நான் அதில் ஒரு டெக்னிக்கை தான் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அது ஞாபகம் வந்துச்சு, இதை ஏன் நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, இதை ரெக்கார்ட் பண்ணி இது ஒரு கண்டென்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துச்சு. அதுதான் இந்த பதிவு. சரி, இந்த பயிற்சியை எப்படி செய்யணும்? ரொம்ப எளிமையான விஷயந்தான். ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கணும். அந்த இடம் இயற்கை சூழல் நிறைந்ததாக இருக்கலாம். காலை நேரமாகவோ அல்லது மாலை நேரமாகவோ இருக்கலாம். அது உங்கள் வீட்டு மொட்டை மாடியாக கூட இருக்கலாம், அல்லது உங்கள் பக்கத்தில் இருக்கிற பார்க்காக இருக்கலாம், ஒரு விவசாய நிலமாக இருக்கலாம். ஏதோ ஒன்று, ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க. இந்த காலை நேரம் அல்லது மாலை நேரம் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய சூழலில் பறவைகள் கத்த ஆரம்பிக்கும். சாயந்தர நேரத்தில் நிறைய அந்த பூச்சிகள் எல்லாம் கத்த ஆரம்பிக்கும். இந்த சப்தங்களை எல்லாம் கண்ணை மூடி உட்காந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இது ஸ்டெப் 1. பொதுவாக எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிக்கணும். இப்படி நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்கும். ரொம்ப மைன்யூட்டாக ஏதாவது ஒரு பறவையோ அல்லது ஏதாவது ஒரு பூச்சியோ கத்துற சப்தம் உங்களுக்கு கேட்கும். இந்த ஸ்டெப் 2ல் நீங்கள் அந்த மைன்யூட்டாக கத்துறதுல கவனத்தை செலுத்தணும். அப்படி நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது இன்னும் மைன்யூட்டாக, இன்னும் நுட்பமான சப்தங்கள் ஏதாவது உங்களுக்கு கேட்கும். அதை நீங்கள் வெறுமனே கவனிக்க ஆரம்பிக்கணும். இந்த பறவைகள் கத்துறது, இந்த பூச்சிகள் கத்துற சப்தத்தை கேட்கும்போது இதில் நீங்கள் ஒரு 15 நிமிஷம் உட்காந்தீங்க அப்படின்னா, இந்த கவனத்திலேயே இருக்கீங்க அப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே நடக்கும். என்னன்னா, அது உங்கள் மனசை ஹீல் பண்ணும். ஒரு 15 நிமிஷம் இந்த சப்தத்தை முழுமையாக கவனித்து கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எழுந்திருச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மனம் ஒரு ஆழ்ந்த அமைதி அடைஞ்சிருக்கும். இந்த சப்தங்களை கவனிக்கிறதுனால ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இதை ஈஸியாக கவனிக்க முடியும். நிறைய பேர் தொடக்க நிலையில் இருக்கிறவங்க மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு காற்றை கவனிக்கிறதோ அல்லது நமக்கு தாட்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டே இருப்பாங்க. பட் இந்த சப்தங்களை கவனித்து பழகுனீங்க அப்படின்னா உங்கள் மனம் பெருசாக வேற எங்கேயும் ஓடாது. கவனிக்கிறதுல என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கறத தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் மனசை அது ஹீல் பண்ணும். இப்போது 2வது டெக்னிக். இந்த டெக்னிக் யாருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு இயற்கை சூழலெல்லாம் கிடையாது, பறவை கத்துற சவுண்டெல்லாம் எனக்கு கேட்குற மாதிரியான நான் இடத்துல இல்லை அப்படிங்கிறவங்களுக்காக. யூடியூப்பில் கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். வரக்கூடிய ஏதாவது ஒரு மியூசிக்கை எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இதுக்கு பாட்டு சுத்தமாக ஆகாது. பாட்டை ப்ளே பண்ணிவிட்டு உட்காந்திங்க அப்படின்னா உங்கள் மைண்டு அந்த பாட்டில் போக ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன இந்த விஷயங்கள் அதில் கிடைக்காது. மியூசிக் தான் இதற்கு சரியானது. ஒரு மியூசிக்கை தேர்ந்தெடுக்கிறீங்க, கிளாசிக்கல் மியூசிக், அதை ப்ளே பண்ணுறீங்க. தேவைப்பட்டால் ஹெட்செட் பயன்படுத்தலாம், இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃபோன்லேயோ ஸ்பீக்கர்ஸ்லேயோ ப்ளே பண்ணலாம். ஸ்டெப் 1, அந்த மியூசிக்கை ஒரு சில நிமிடங்கள் கவனிக்கிறீங்க, கேட்குறீங்க. அதற்கப்புறம் அதில் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஏதாவது ஒரு இசைக்கருவி மைன்யூட்டாக கேட்கும், பேக்ரவுண்டில் கேட்கும். ஆனால் நம்ம பொதுவாக ஜென்ரலாக கேட்கும்போது அதோட சப்தம் பெருசாக இருக்காது, ஆனால் அது பேக்ரவுண்டில் இருக்கும். அந்த மொத்த இசையும் சேர்ந்து வாசிக்கப்படுவதால தான் அந்த இசை ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அந்த மைன்யூட்டாக கேட்கப்படுகிற அந்த இசைக்கருவியோட சப்தத்தை நம்ம கவனிக்காமையே இருப்போம். அது இப்போ உங்களுக்கு கவனிக்க முடியும். இந்த நேரத்தில் ஸ்டெப் 2வை ஃபாலோ பண்ணணும். அதாவது அந்த குறிப்பிட்ட இசைக்கருவியை கவனிக்க ஆரம்பிக்கணும், ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த மியூசிக் முடிகிற வரைக்கும் நீங்கள் குறிப்பிட்ட அந்த இசைக்கருவியில், அதாவது மைன்யூட்டாக கேட்குற அந்த இசைக்கருவியோட சப்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் 2வது ஸ்டெப். இதை பண்ணுனீங்க அப்படின்னாலும் நான் சொன்ன அதே சிமிலர் எஃபெக்ட், பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். ஆரம்ப நிலையில் தியானம் செய்கிறவங்க உங்களுடைய மனதை தியானத்துக்கு பழக்குவதற்கும் உடனடியாக ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கறதுக்கும் இந்த 2 டெக்னிக்ஸ் மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும்.